இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நமக்கு என்று அவருடைய இரத்தத்தை தந்திருக்கிறார். தீமைகள், ஆபத்துக்கள், பொல்லாப்புகளில் இருந்து, சாத்தானின் கிரியைகளில் இருந்து முறியடிக்கிற அவருடைய இரத்தம் நமக்கு உண்டு. அந்த இரத்தத்தை நாம் பயன்படுத்துவோம். நமக்கு எதிராக இருக்கிற தீமைகள், சாத்தானின் கிரியைகளுக்கு எதிராக ஆண்டோடைய இரத்தத்தை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கும் போது, பாடும்போது, அவரை மகிமைப்படுத்தும் போது எல்லா தீமைகளும் விலகும். ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திரும்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை திரும்பும் நாள் இதுவே. இரத்தமே இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவி நிறைவை திரும்பத்தாரும், ஆவி நிறைவை திரும்பத்தாரும். இரத்தமே இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. சுத்தமான தண்ணீரை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. சுத்தமான தண்ணீரை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. மனிதர்கள் எல்லோரும் மீட்படைந்து, மனிதர்கள் எல்லோரும் மீட்படைந்து, மனிதனின் தேவனே எழுந்தருளும், மனிதரில் தேவனே எழுந்தருளும். இரத்தமே இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி
இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம். சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே, திருச்சபையில் எல்லாம் ஜொலிக்கணுமே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையோரே, உன் சிறையிருப்பை திரும்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திரும்பும் நாளிதுவே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய இறை செய்தி என்னவென்று பார்ப்போமா? ஆண்டவர் யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது இறைவசனத்திலிருந்து இன்று நம்மோடு பேசுகிறார். அக்காலத்தில் இயேசு தமது சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னிடம் என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை, ஏனெனில் இந்த உலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செய்கிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. முதல் கருத்தாக ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானத்தை, அமைதியை தருகிறேன். அது எப்படி? என்னுடைய அமைதியையே உங்களுக்கு தருகிறேன். இன்றைக்கு பீஸ் ஆஃப் மைண்ட், சமாதானம், மன அமைதி என்று
அநேகம் பேர் கவுன்சிலிங் போகிறாங்க. ஒரு பழைய படத்தில் கூட பார்த்துருப்போம், சிவாஜி கணேசன் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லி பாடுவது போன்று இருக்கும், பாடுவார். அன்பார்ந்தவர்களே, இந்த பீஸ் ஆஃப் மைண்ட், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அமைதி, இதை கொடுக்கக்கூடியது யார்? யாராவது இந்த உலகத்தில் உள்ளவர் இதை கொடுக்க முடியுமா? ஏதாவது கடையில் வாங்கி கொள்ள முடியுமா? உங்களுக்கு சமாதானத்தையும் அமைதியையும் தரக்கூடியவர் இயேசு ஒருவர் தான். அந்த இயேசு உயிர்த்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னது, உங்களுக்கு சமாதானம். இன்றைய நற்செய்தியானது யோவான் 14வது அதிகாரம். இப்போ இந்த அதிகாரத்தில் இயேசு பேசுகின்ற பொழுது, அவர் பாடுகள் படவில்லை, அவர் மோட்சத்துக்கும் போகல, உயிர்க்கவும் இல்லை, மாறாக ராபோஜன விருந்திலே அவர் பேசுவதாக இது வருகிறது. 13, 14, 15வது அதிகாரங்கள் ராபோஜன விருந்தில் இயேசு ஒரு பெரிய சொற்பொழிவாற்றுவது போன்று இருக்கும். அப்படிதான் அந்த பகுதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதிலே சொல்லுகிறார், நான் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன். இதை தான் இயேசு உயிர்த்த பிறகு அந்த சீடர்கள் இருந்த இடத்தில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இதை முன்னாடியே சொல்லிட்டு போயிடுறார். எனவே அன்பு மக்களே, இந்த ஆண்டவர் இயேசு மட்டும்தான் நமக்கு சமாதானத்தை தர முடியும். இந்த ஆண்டவர் இயேசு மட்டும்தான் நமக்கு மனதிலே நிம்மதியை தர முடியும். இந்த இயேசு மட்டும்தான் நம்முடைய உள்ளத்திற்குள் அமைதியை, மகிழ்ச்சியையும் தர முடியும் என்பதை நாம் மனதில் கொண்டு ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய மனபாரங்களை இறக்கி வைப்போம். அவர் நமக்கு அமைதியை, நிம்மதியை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை தருவார். ஆமென். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சங்கீதம் திருப்பாடல் 105 சொல்லுகிறது, ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்பி ஏமாந்து போனீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களை நம்ப வச்சு கழுத்தை அறுத்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஏமாற்றி உங்கள் வாழ்க்கையை ஒரு பரிதாபமான நிலைமையில் விட்டாங்களோ, அதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய மன சோதனை, வேதனை, மன கலக்கம் இதெல்லாம் உங்களை வாட்டி கொண்டு இருக்கிறது. இப்போ ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை தரும்படி இந்த இடத்துல இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நேரத்தில் என் பிள்ளைங்கள்ல நம்பிக்கை, வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்களால் பாதிக்கப்பட்ட என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலை அளிப்பேன். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். வாய் திறந்து கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எல்லாரும் வாய் திறந்து நீங்க கூப்பிடுங்க. எஸ், இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிற நேரம். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை நீங்க தொடுங்க. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்குரிய நல்ல காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தின் காரியங்கள் நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளும் மாறுவதாக. குரலை உயர்த்தி கூப்பிடுங்க. நம்பத்தக்கவரே, நம்பிக்கைக்கு உரியவரே, பிள்ளைகள் மீது இரக்கமையும் ஆண்டவரே, உடைய இரக்கத்தின் வல்லமை இறங்குவதாக. துக்கங்கள் மாறுவதாக, பிரச்சனைகள் மறைவதாக, போராட்டங்கள் மறைவதாக. ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகளிலே வாங்க இயேசுவே. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில யார் இவங்களை ஏமாற்றினாங்களோ, யார் இவங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அந்த சூழ்நிலையில வாங்கப்பா. இப்ப ஒரு அற்புதம் நடக்கட்டும். வசனத்தின்படி நீர் நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்குரிய தேவனே, வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இயேசுவே, எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா நம்பிக்கை துரோகங்களையும், எல்லா நம்பிக்கை குறைவுகளையும், ஏமாற்றங்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். என் கடவுளாய் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, குரல் உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.